இந்த நிகழ்ச்சியை வழங்குவது சாயல்குடி ஜெகனின் நல்ல கருப்பட்டி. அதுலயும் பாத்தீங்கன்னா சீனி கருப்படி சரியான சைனிங்னு மக்கள் பார்த்தோன்னு அதான் கவர்றாங்க. நம்ம கருப்பட்டி நிறத்தை பார்த்தா பயப்படுறாங்க. நம்புறாங்களா நீங்க சொல்றீங்களா? ஒரிஜினல் கருப்பட்டி ஒரு மாசம் ஆகும். பிரதர், நீங்கள் வந்து புதுசாக இந்த வருஷம் ஏற பழகிறீங்களா? ஆமாம், அந்த வருஷம் தான் புதுசாக ஏறுறேன். பனை தொழிலை புதுசாக வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா நிறைய பெரிய ஆட்கள் தானே பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைங்க, இப்போ இளவட்ட பசங்களாம் யாரும் பண்ணுறது இல்லை. பண்ணுறது இல்லை. பனைமர தொழில் வந்து அழிஞ்சிடக்கூடாதுண்ணே. அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். அதனால நாங்கள் வந்து இப்போ மட்டத்து பசங்களே ஒரு 18 வயசில் இருந்த பனைமரம் வந்து புதுசாக ஏற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமாம். ஏன்னா இந்த வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இது நிறையா வந்து பனைமர தொழில் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது வேறு பணம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. நாங்களும் எல்லாமே வேறு தொழிலுக்கு போயிட்டோம்னா பனைமரத்தை வந்து பாதுகாக்க முடியாது. வீட்டுக்கு எப்படியாவது கம்பல்சரி ஒரு ஆளாவது இருந்து பனைமரத்தை வந்து, ஏன்னா இதுதான் உங்களை வளர்த்த தொழில் தான். ஆமாம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது எல்லாமே நம்ம பனங்காடு தான். எங்களுக்கு பிடிச்சது வந்து பனங்காடு தான். நாங்கள் வளர்ந்ததே இந்த பதனி, கருப்பட்டி, நுங்கு, பனங்கிழங்கு, பனந்தவுனு, இதுக்கு தான் நம்மளை வளர்த்து ஆளாக்குனது. அதனால வந்து நம்ம எப்பாடுபட்டாவது இதை வந்து இந்த தொழிலை வந்து நம்ம அழிவிடக்கூடாது. கருப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக அப்படியே ஒரிஜினல் கருப்பட்டி தான். எந்த சீனி கலப்படம் எந்த இதுவுமே இருக்காது. நம்ம நேரடியாக அப்படியே பனம் பாலையில் எவ்வளோ பதனி வருதோ அதை இறக்கி அப்படியே காய்ச்சி எடுக்கிறது தான் ஒரிஜினலாக இருக்கும். இது சின்ன வயசு குழந்தையிலேருந்து 90-100 வயசு ஆட்கள் வர சாப்பிடலாம். நல்லா இரும்புச்சத்து உள்ளது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியானதுன்னு. பிரதர், இப்போ பனை தொழில் பண்ணக்கூடியவங்க பெரும்பாலும் நபர்களுக்கு இந்த சர்க்கரை நோயெல்லாம் இருக்காதுல்ல? ஆமாம். இது வந்து இந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து நோய்ங்கிறது எதுவுமே இருக்காதுண்ணா. உடம்பு வலி மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நாங்கள் இப்போ காலையில் ஒரு 3 மணிக்கு உள்ள பனைமரம் ஜீவ் வந்தோம்னா நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி ஆகும். அது வரைக்கும் நாங்கள் 3 வேளை ஏறி இறங்கணும். காலையில் ஒரு டைம் ஏறி இறங்கணும் இந்த பனையை, மதியம் ஒரு டைம் ஏறி இறங்கணும், நைட்டு ஒரு நேரம், 3 நேரம் ஏறி இறங்கணும். அப்படின்னா தான் அதில் பதனி நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து உடம்பு வலியை தவிர வேறு எந்த நோய்ங்கிறது கிடையாது இதில் பொறுத்த வரைக்கும். நல்லா அந்த உடல் வலி தினசரி வரும்ல, அதை எப்படி சரி பண்ணிட்டு ஏறுறீங்க? தினசரி வர்றதுங்கிறது நம்ம அப்படியே பனைமரம் கண்டினியூவாக நம்ம ஏற அப்படியே பழகிரும்ல. நமக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் வலி இருக்கும். அப்புறம் நம்ம கண்டினியூவாக ஏற அது ஒரு குழந்தை மாதிரி நமக்கு அப்படியே பழகி அது கை கொடுக்கும். இப்போ ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாதுல்ல? ரெஸ்ட்லாம் எடுக்க விரும்புவீங்களா? ரெஸ்ட்டு வந்து இல்லைண்ணா. மதியம் வந்து ஒரு 1 ஹவர் மட்டும் கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம். அதோட அவ்வளோதான். இப்போ இந்த பனை தொழில் வந்த பிறகு நீங்கள் எங்கேயும் விட்டுட்டுலாம் வெளியே வேறு ஊருக்குலாம் போக முடியாது? இல்லை, இதில் பனையில் இப்போ நம்ம வந்து ஒரு தை மாதம் சீசன் ஆரம்பிக்கும். தை மாதம் ஆரம்பிச்சது பனை மரத்தில் நம்ம கால் வச்சுட்டோம்னா அப்புறம் அந்த சீசன் முடிய தண்டி நம்ம கண்டினியூவாக அதை சீவிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இதை சிவாமல் போட்டாலும் காலையில் அதில் பதனி வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அப்புறம் அந்த பனைமரம் வந்து பதனி போடாது. அதனால நம்ம என்ன ஒர்க் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு பனைமரத்தை கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் நம்ம ஒரு ஊருக்கு போகணும், இதுங்கணும், ஒரு கல்யாணம், எந்த இதுவுமே நம்ம வந்து ரெஸ்ட் போட முடியாது. அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே. பனைமரம் நம்ம அப்பா தலைமுறைக்கு அப்புறம் வேறு ஆட்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, ஏன் நம்ம இங்கே தொழில் இருக்கும்போது ஏன் நம்ம வெளியே ஊர் அங்கங்கே போய் கஷ்டப்படணும், அப்போ நம்ம இதையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள பசங்க பூரா அதிக பேர் இதில் பனைமரம் ஏறி இந்த தொழில் பண்ணுறாங்க. கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு இயற்கையான ஒரு பொருள்.
தாய்ப்பாலுக்கு சமமான ஆரோக்கியம் சத்து. இப்போ அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பதனி குடிக்க எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெளியில் உள்ளவங்கலாம் பதனி குடிக்க ஆசைப்படுவாங்க. அந்த ரோட்டு கரையில் ஒருத்தவங்க பதனி விற்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மகிட்ட ஒரு குடம் பதனி 600 700 குடம் வாங்குவாங்க. வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு சாக்ரீம் பவுட்ரு இந்த மாதிரி வேறு கெமிக்கல் கலந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பயணி தனியாக ஒரு குடத்தில் பிரிச்சுருவாங்க. பிரித்து அதில் அந்த பவுடர்கள் கெமிக்கலில் போட்டு அவங்க பதனிங்கிற முறையில் கலப்படம் பண்ணுறாங்க. கலப்படம் பண்ணி அந்த மாதிரிலாம் மக்களை இது பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அது போக அவங்க வந்து இப்படி நேரடியாக காய்ச்சிற இதுகளையோ பணச்சீவிர இடத்துகளையோ வந்து நேரடியாக குடித்தாங்கன்னா ஒரிஜினலாக பயணி குடிக்கலாம். இது வந்து பத்திரகாளி பால்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஒரு தெய்வத்தோட ஒரு பால்னு சொல்லுவோம். அதனால நாங்கள் அந்த பனையரியை மட்டும் இதில் பதனியில் ஒரு கலப்படம் பண்ணுறதோ கருப்பட்டியில் ஒரு கலப்படம் பண்ணுறதோ அந்த வேலை நம்ம அந்த பதனி ரியலாக ஏறி காய்ச்சிறவங்ககிட்ட அந்த வேலை இருக்கவே இருக்காது. நல்ல கருப்பட்டி ரியலாக கிடைக்கும். பயணி வந்து நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு பயணி வந்து நல்ல ரியலாக கிடைக்கும். எந்த ஒரு போகிறவங்க தான் லாபத்துக்கு கலப்படம் இருக்காது. பல விதமாக பண்ணி போடுறாங்க. என்னையா வாங்கிக்கிட்டு போகிறவங்க லாபத்துக்காக அதை பல விதமா பண்ணிடுறாங்க. நிறைய கலப்படம் பண்ணி மக்களை ஏமாத்தி குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறது, கூடுன விலைக்கு கொடுக்கறது, அதை 2 குவாலிட்டி 3 குவாலிட்டியா பிரிக்கிறது, இந்த மாதிரி பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கருப்பட்டினாலே ஒரே கருப்பட்டி தான். அது சுத்தமானது அந்த பத்திரகாளி பால். அதை பத்திரகாளி பால்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் மக்களை ஏமாத்தி கலப்படம் பண்றாங்க. அவங்க லாபத்துக்காக சம்பாத்தியம் பண்றதுக்காக அதை பல விதமா பண்ணி எங்க வருமானத்தையும் தொலைக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இல்லாம போகுது, எங்களுக்கு விலை இல்லாம போகுது. அதாவது டூப்ளிகேட் வந்ததுனால ஒரிஜினலை வாங்குறது விலையும் ஆள் இல்ல. ஏன்னா அது குறைஞ்ச ரேட்டுக்கு போகுதா, அப்ப அதைத்தானே விரும்புறாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப கம்மி பண்ணி தான் வாங்குறாங்க. அது காரணம் இந்த டூப்ளிகேட் தயாரிக்கிறவங்க தான். இதை வாங்கிட்டு போய் அவங்க என்ன செய்யறாங்க, 5 கிலோ கருப்பட்டிக்கு 10 கிலோ சீனி போடுவாங்க, மண்டவளம் போடுவாங்க. அதை போட்டு 2வது காய்ச்சி அதை ஒரு குவாலிட்டியாக விற்காங்க. அதை 2 ரகமாக பிரிப்பாங்க. இதெல்லாம் தப்பு தானே? தப்பு தான். யாரு அதை கேட்கறதுக்கா யார் இருக்கா? ஏறுறது நாங்கள், இணல்ல இருந்து சம்பாத்தியம் பண்ணுறது அவங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேயும் 5 கிலோ 10 கிலோ வாக்கிடுறாங்க. சீனி மண்டவளம் சர்க்கரை போட்டு, இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறாங்கல்ல, இதுகளெல்லாம் போட்டு அதை 5 கிலோ 10 கிலோ வாக்கிடுறாங்க. 10 கிலோ 15 கிலோ வாக்கிடுறான். அதை டவுல் மடங்கா லாபத்தை வச்சு ரகம் வாரியாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. எது தெளிவுன்னு மக்களுக்கு அடவிட முடியும். இப்போ இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தானே கண்டுபிடிக்க முடியும். சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். வெளி தோட்டத்தை வச்சுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதில் போட்டு கரைச்சாச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படியா? சீனி ஒதுங்கிடும். சீனி கீழே ஒதுங்கும். வெள்ளம் கிடந்தாலும் கீழே அதனால அது போய் அடிமண்டியில் போய் உறைஞ்சிரும். அதை தனியாக கண்டுபிடிச்சிடலாம். கருப்பட்டியை கரைங்க, சுத்தமான கருப்பட்டியை அது கருப்பட்டியாக தான் நிற்கும். அந்த கருப்பட்டி தனியாக தான் நிற்கும். அதை 2வது நம்ம காப்பி ஓட்டோம்னா கருப்பட்டி காப்பியாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன சந்தேகப்பட்டா ஒரு சில்வர் பாத்திரத்தில் கரைக்கணும். கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணி கரைச்சாச்சுன்னா அது என்ன கருப்பட்டின்னு தெரிவிட்டு போகும். அழகா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நாங்கள் லேசாக வாயில போட்டாலே சொல்லிடுவோம். அது தெரியாத ஆளுக்கு கரைச்சி பார்த்தாங்கன்னா நல்லா கண்டுபிடிக்கலாம். ஆமாம். நம்ம பேருங்க? என் பேர் பீட்டர் ராஜ். எவ்வளோ வருஷமா பணம் ஏறுறீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சீவரேன். ஒரு 12 13 வயசுலேருந்தே. அவ்வளோ வயசுலேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். ஒரு 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். படிச்சுக்கிட்டு வச்சுலே பணம் ஏறுவேன். அந்த வயசுல ஒரு 15 வயசுக்கு உள்பட பணிச்சுக்கிட்டார். இது ஆனால் வந்து மனித சக்தியை முழுவதும் இந்த கொடுக்கணும். அவ்வளவே நம்ம உடம்புல எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அது அவ்வளோதையும் பயன்படுத்தினா தான் ஏறி வேலை செஞ்சு இறங்க முடியும். இப்போ உங்களுக்கு இணையாக வந்து பெண்களுக்கும் வேலை இருக்கும். எங்களை விட அதிகமான வேலை இருக்கும். பெண்கள் தான் அதிகமான வேலை இருக்கும். அவங்க இல்லைன்னா தயாரிக்க முடியாது. நாங்கள் பதனி ஆக்கி கொடுத்துருவோம். அதுக்கு காய்க்கணும், வீட்டில் சமைக்கணும், அதுக்கு விறகு விறக்கி போட்டு தீ எரிக்கணும், அடுப்பு எரிக்கணும்ல, அதுகளுக்கு தான் வேலை அதிகம். இப்போ ஆனால் இந்த இடையில இப்படி நிறைய கலப்படம் பண்ணி விற்கிறதுனால உங்களை மாதிரியான ஒரிஜினலாக தயாரிக்கக்கூடியவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ இருக்க விலைவாசிக்கு 4000 ரூபா இருந்தாலும் கட்டாதுண்ணே. சரிங்கண்ணே, நன்றிண்ணே. சரியா.
நன்றி.